ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தகவல். இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மூலம் வலியுறுத்தல். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விசாரிக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். வெனிசுலா நாட்டை தாக்கிய அமெரிக்க அதிபருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம். புதுவை மாநில CITU நிர்வாகிகள் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அறிவியல் கண்காட்சி வருகின்ற 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், இந்த கண்காட்சி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உயர்நிலை, மேல்நிலை ஆசிரியர்கள் என 5 பிரிவுகளாக நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு பள்ளியிலிருந்து தனித்தனியாக ஒரு படைப்பு மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும், நுழைவு படிவங்களை வரும் திங்கட்கிழமைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மண்டல அளவில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அறிவியல் கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், மண்டல அறிவியல் கண்காட்சியில் 98 மாணவர்களின் படைப்புகள், 29 ஆசிரியர்களின் படைப்புகள் மாநில கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாநில அறிவியல் கண்காட்சி வரும் 9, 10 ஆகிய தேதியில் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி தெரிவித்துள்ளார். தலைக்கவசம் எனும் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியை ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து தொடங்கியது. இந்த விழிப்புணர்வு பேரணியை ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஒருங்கிணைப்பாளர்களுடன் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாலை விபத்து ஏற்படாமல் இருக்க ஹெல்மெட் அணிய வேண்டும் என அப்பகுதியை வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வலியுறுத்தி ஹெல்மெட் வழங்கி ஹெல்மெட்டை அணிந்து செல்லுமாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை CBI விசாரிக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுவையில் இருந்து இலங்கைக்கு மருந்துகள் கடத்தப்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளதாகவும், அப்படி என்றால் அதற்கான ஆதாரங்கள் அவர் வைத்திருப்பார் என தெரிவித்துள்ளார். எனவே CBI மற்றும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் முதலில் நாராயணசாமியிடம் ஆதாரங்களை கேட்டு பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பொங்கல் தொகுப்பு தனியாக குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், புதுவையில் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்படும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 13000 வழங்க வேண்டும் எனவும் அவர் அந்த பேட்டியின் போது கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் போது நகர செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோருடன் இருந்தனர். மருத்துவ கல்லூரிகள், தனியார் மருத்துவ கிளினிக்கு, இதுல வந்து நடைபெறக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தொடர்ந்து சுகாதாரத்துறையில ஒரு ஸ்குவாடு போன்ற ஒரு அமைப்பை அரசு உருவாக்கி அதுல மருத்துவ நிபுணர்கள் கொண்ட ஒரு குழுவினை அமைத்து தொடர்ந்து இதை போன்ற தனியார் மருத்துவ கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவ கிளினிக்கள் அங்க நடக்கின்ற அத்தனை இதையும் ஆய்வு செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இது வரைக்கும் நீங்க செய்யல. இது செய்யாதால இந்த மருத்துவத்துறையில புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி நடக்குது.
வெனிசுலா மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க அதிபரை கண்டித்து புதுவை மாநில CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வெனிசுலா நாட்டின் மீதான ஊடுருவலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெனிசுலா நாட்டின் இறையாண்மையை மதிக்காது வான்வழியாக அமெரிக்கா நடத்தியுள்ள ஜனநாயக விரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து இந்திய தொழிற்சங்க மையம் CITU காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தனி இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடான வெனிசுலாவில் போதைப் பொருள் கடத்துவதாக கூறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வான்படையை ஏவி வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்ததை கண்டிப்பதாகவும், மேலும் அந்த நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்து நாடு கடத்தியுள்ளதை அமெரிக்கா நாட்டின் ஜனநாயக கொள்கை நடைமுறையில் உள்ளதா என்பதை கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அவர்கள் கண்டனம் உரையாற்றினர். மேலும் அவசரமாக தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் வெனிசுலாவை பற்றி தவறான தகவல்களை தெரிவித்ததோடு தனது தாக்குதலை நியாயப்படுத்தி பேசியுள்ள டொனால்ட் ட்ரம்பை அவர்கள் கண்டித்தனர். வெனிசுலா மீது எவ்விதமான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளும் அமெரிக்கா எடுக்கக்கூடாது எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது CITU புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் கொளிஞ்சியப்பர் தலைமை தாங்கினார். தொழிற்சங்க மூத்த தலைவர் முருகன், CITU நிர்வாகிகள் முருகன், மதிவாணன், ராமசாமி, ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செயலாளர் ராமச்சந்திரன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள மதியொலி அரிச்சுவடி பொது நூலகத்தில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள சிங்கப்பூர் அவென்யூ பகுதியில் மதியொலி அரிச்சுவடி எனும் பொது நூலகம் அமைந்துள்ளது. இந்த பொது நூலகத்தில் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதிலும் குழந்தைகளை கவரும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியொலி அரிச்சுவடி பொது நூலகத்தில் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். முதலில் கிராமிய பாரம்பரியமான மாட்டு வண்டி பயணம், புது பானையில் பொங்கலிட்டு வழிபடுவது உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தைகளுக்கு களிமண் சிற்பம் செய்யும் பயிற்சியும் வழங்கப்பட்டது. ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி அனைத்து குழந்தைகளும் தங்களால் இயன்ற அளவில் களிமண் பொம்மைகளை தயாரித்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மதியொலி அரிச்சுவடி பொது நூலகத்தின் தலைமை நூலகர் பிரவீனா உடன் இணைந்து ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கடற்கரையில் புதுவை யூத் ஃபெஸ்ட் சார்பில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர். புதுவை யூத் ஃபெஸ்ட் எனும் புதுவை இளையோர் திருவிழா ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த இளையோர் திருவிழா 10 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற உள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஞாயிற்றுக்கிழமை 5 கிலோமீட்டர் மற்றும் 3 கிலோமீட்டர் பிரிவில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரையில் தொடங்கிய இந்த மராத்தான் போட்டி முக்கிய சாலைகள் வழியாக கடந்து மீண்டும் புதுச்சேரி கடற்கரை சாலையை வந்தடைந்தது. 14 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அனைவரும் பங்கேற்கும் விதமாக அமைந்த இந்த மராத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை யூத் ஃபெஸ்ட் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் தெருநாய்களை பாதுகாக்க வலியுறுத்தி தனியார் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து நாள்தோறும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் வாயில்லாத ஜீவனான தெருநாய்களை காக்க வலியுறுத்தி தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளக்ஸ் சிலை அருகே இருந்து பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் தெருநாய்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவற்றுக்கு உணவளிக்க வேண்டும் எனவும் தடுப்பூசி போட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக விலங்கு நல ஆர்வலர்கள் சென்றனர். திருநாய்களின் உணர்வையும் மதித்து அவைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது அவர்கள் வலியுறுத்தியபடியே ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளிமாநிலத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரியில் உள்ள தனியார் அமைப்பு சார்பில் அதன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கோலங்கள் ஜாலங்கள் குழுவின் 4ஆம் ஆண்டு விழா கலைமாமணி மாலதி செல்வம் தலைமையில் முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. மார்கழி மாதம் என்றாலே கோலங்கள் தான் தனிச்சிறப்பு. அந்த வகையில் புதுச்சேரியில் தனது கோலங்கள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் கலைமாமணி மாலதி செல்வம் தலைமையில் கோலங்கள் ஜாலங்களின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கோலங்கள் ஜாலங்கள் குழுவை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பாரம்பரியமும் கலையும் இணையும் இத்தகைய கோலங்கள் ஜாலங்கள் குழுவில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னதாக எழிலரசி சரவணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து சுடுமண் சிற்பக்கலை முனுசாமி, புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, சாதனையாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கோலங்கள் ஜாலங்கள் குழுவின் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவாக சகுந்தலா சேகர் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் அதிகாரி பணிக்கான தற்காலிக மதிப்பெண் இடஒதுக்கீடு விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதால் ஆட்சேபனை இருந்தால் ஆன்லைன் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 226 நர்சிங் அதிகாரி பணிக்கான நேரடி நியமனத்திற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக மதிப்பெண்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட இடஒதுக்கீடு ஆகியவை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விண்ணப்பங்களின் மதிப்பீடு, பணியாளர் தேர்வு குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட பணி நியமன விதிமுறைகள், தகுதி நிபந்தனைகள் மற்றும் விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு முழுமையாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், விண்ணப்பதாரர்கள் தங்களின் விவரங்களை சரிபார்க்க இந்த மருத்துவக் கல்லூரியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டவர்களின் செல்போன் மற்றும் இமெயில் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்ட பதிவு எண் மற்றும் பாஸ்வேர்டை உபயோகித்து லாகின் செய்து தங்களின் விண்ணப்ப நிலை, வழங்கப்பட்ட தற்காலிக மதிப்பெண், பரிசீலித்து முன்மொழியப்பட்ட இடஒதுக்கீட்டு வகை ஆகியவற்றை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தற்காலிக மதிப்பெண்கள், ஒதுக்கீடு வகை மற்றும் ஆவண பரிசீலனை தொடர்பாக எந்த ஒரு ஆட்சேபனை அல்லது கோரிக்கைகள் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் போர்ட்டல் வழியாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி மர்ம நபர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த செல்லியமேட்டை சேர்ந்த இளைஞர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையை தேடி வந்தார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலைக்கு முன்பணம் செலுத்தினால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதாக தெரிகிறது. அதனை நம்பிய அந்த இளைஞரும் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கில் 5.7 லட்சத்தை செலுத்தி மர்ம நபர் கூறிய வேலைகளை செய்துள்ளார். அதில் அவருக்கு கிடைத்த பணத்தை வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவரிடம் 34,000 ரூபாயும், லாஸ்பேட்டை சேர்ந்தவரிடம் 14,421 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த மற்றொரு பெண்ணிடம் 11,997 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் 1,490 ரூபாய் என மொத்தம் 6,31,908 ரூபாய் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை வார்டனை மிரட்டிய கைதி குறித்து சிறை கண்காணிப்பாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காலாப்பட்டில் மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் விசாரணை கைதியான பரத் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தியதாக தெரிகிறது. அதனை வார்டன் பறிமுதல் செய்ய முன்றதாகவும், ஆத்திரமடைந்த பரத் வார்டனை ஆபாசமாக திட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,450 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,530 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தகவல். இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மூலம் வலியுறுத்தல். புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விசாரிக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். வெனிசுலா நாட்டை தாக்கிய அமெரிக்க அதிபருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம். புதுவை மாநில CITU நிர்வாகிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம்.